ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கான்வர்சேஷன் லெசன் 6. கணவர் தன்னுடைய மனைவி கிட்ட கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னா, நைட் சாப்பிட என்ன இருக்கிறது, எனக்கு ரொம்ப பசிக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. இங்கே 2 சென்டென்ஸ் இருக்குது. இது தனித்தனியாக இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நைட் சாப்பிட என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. இது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா, வாட்ஸ் ஃபார் டின்னர் அப்படின்னு சொல்லணும். நைட் சாப்பிட என்ன இருக்குது அப்படிங்கிறத வாட்ஸ் ஃபார் டின்னர் அப்படின்னு சொல்லணும். அதே இது காலையில் சாப்பிட என்ன இருக்குது அப்படிங்கிறத எப்படி சொல்லணும் அப்படின்னா, வாட்ஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட், வாட்ஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லணும். அதே இது மதியம் சாப்பிட என்ன இருக்குது அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி கேட்கணும் அப்படின்னா, வாட்ஸ் ஃபார் லஞ்ச், வாட்ஸ் ஃபார் லஞ்ச் அப்படின்னு கேட்கணும். ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு ரொம்ப பசிக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஐ எம் ஸோ ஹங்க்ரி, ஐ எம் ஸோ ஹங்க்ரி, அல்லது ஐ எம் வெரி ஹங்க்ரி, ஐ எம் வெரி ஹங்க்ரி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, கணவர் தன்னுடைய மனைவிட்டு என்ன சொல்கிறாரு, வாட்ஸ் ஃபார் டின்னர், ஐ எம் ஸோ ஹங்க்ரி, எனக்கு ரொம்ப பசிக்கிறது, நைட்டு சாப்பிட என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. ஓகே, அதுக்கு மனைவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட்லி சாம்பார் சட்னி தயாராக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இட்லி சாம்பார் சட்னி தயாராக இருக்கிறது. இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா, இட்லி சாம்பார் அண்ட் சட்னி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள் சப்ஜெக்டாக இருக்குது. அதாவது இட்லி சாம்பார் அண்ட் சட்னி, இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் சப்ஜெக்டாக இருந்தது அப்படின்னா ஆர் அப்படிங்கிற வெர்ப் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அதே இது இட்லி மட்டும் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்லி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான். அப்போது இஸ் அப்படிங்கிற வெர்பை யூஸ் பண்ணணும். இங்கே ஒன்றுக்கு மேற்பட்ட சப்ஜெக்ட் இருக்கிறதுனால ஆர் அப்படிங்கிற வெர்பை யூஸ் பண்ணணும். அப்போது இட்லி சாம்பார் அண்ட் சட்னி ஆர் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து என்னது, தயாராக அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன, ரெடி. இட்லி சாம்பார் அண்ட் சட்னி ஆர் ரெடி அப்படின்னா இட்லி சாம்பார் சட்னி தயாராக இருக்கிறது அப்படின்னு மனைவி கணவர்கிட்ட சொல்கிறாங்க. அடுத்து கணவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, வித்யா சாப்பிட்டாளா அப்படின்னு கேட்குறாரு. வித்யா அவங்களுடைய பொண்ணு. சரிங்களா? அப்போது வித்யா சாப்பிட்டாளா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ வித்யா சாப்பிட்டாளா அப்படிங்கிறது என்ன டென்ஸ் அப்படின்னா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் கொஸ்டின் கேட்குறாரு. இது எப்படி கேட்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வித்யா சாப்பிட்டாள் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி சொல்லணும் அப்படின்னா, வித்யா ஏட், வித்யா ஏட் அப்படின்னா வித்யா சாப்பிட்டாள் அப்படின்னு அர்த்தம். அப்போது வித்யா சாப்பிட்டாளா அப்படின்னு எப்படி கேட்கணும், டிட் வித்யா ஈட், டிட் வித்யா ஈட் அப்படின்னு கேட்கணும். ஓகே, கணவர் வித்யா சாப்பிட்டாளா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மனைவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவள் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டு வீட்டு பாடம் செய்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டு வீட்டு பாடம் செய்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 சென்டென்ஸ் இருக்குது. இப்போ 2 சென்டென்ஸையும் தனித்தனியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை எப்படி மெர்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவள் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டாள். இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு. அவள் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டாள். இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஷி ஆல்ரெடி ஏட், ஷி ஆல்ரெடி ஏட், அவள் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டாள். அடுத்து அவள் வீட்டு பாடம் செய்து கொண்டிருக்கிறாள். ஃபஸ்ட்டு தனித்தனியாக பார்க்கலாம், அதுக்கப்புறம் 2 சென்டென்ஸையும் மெர்ஜ் பண்ணலாம். அவள் வீட்டு பாடம் செய்து கொண்டிருக்கிறாள். இது என்ன டென்ஸ் அப்படின்னா, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு. அவள் வீட்டு பாடம் செய்து கொண்டிருக்கிறாள். இது என்ன டென்ஸு, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு. இது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், ஷீ இஸ் டூயிங் ஹோம்ஒர்க், ஷீ இஸ் டூயிங் ஹோம்ஒர்க், அவள் வீட்டு பாடம் செய்து கொண்டிருக்கிறாள். இப்போது இந்த 2 சென்டென்ஸையும் மெர்ஜ் பண்ண போகிறோம். அதாவது என்ன சொல்கிறாங்க மனைவி, அவள் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டு வீட்டு பாடம் செய்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2ஐயும் மெர்ஜ் பண்ணி எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஷி ஏட் ஆல்ரெடி, அவள் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டாள். இப்போது 2 சென்டென்ஸை மெர்ஜ் பண்ணி சொல்லும் பொழுது அண்ட் அப்படிங்கிற கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணணும். இப்போது ஷி ஏட் ஆல்ரெடி அண்ட். அதுக்கடுத்து 2வது சென்டென்ஸ் என்ன பார்த்தோம், அவள் வீட்டு பாடம் செய்து கொண்டிருக்கிறாள். அதாவது ஷி இஸ் டூயிங் ஹோம்ஒர்க் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. 2வதாக சொல்லும் பொழுது அந்த சப்ஜெக்டையும் அந்த ஹெல்பிங் வெர்பையும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டைரெக்டாக ஹெல்பிங் வெர்ப்லேருந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? 2 சென்டென்ஸையும் மெர்ஜ் பண்ணும் பொழுது இப்போ இவங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டூயிங் ஹோம்ஒர்க் அப்படின்னு மட்டும் சொல்லலாம் போதும். அங்கே சப்ஜெக்ட் சி அப்படிங்கிறையும் ஹெல்பிங் வெர்ப் இஸ் அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? அப்போது ஷி ஏட் ஆல்ரெடி அண்ட் டூயிங் ஹோம்ஒர்க் அப்படின்னா அவள் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டு வீட்டு பாடம் செய்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து கணவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எலக்ட்ரீசியனை வர சொன்னேன், ஃபேனை சரி செய்தானா அப்படின்னு கேட்குறாரு. எலக்ட்ரீசியனை வர சொன்னேன், ஃபேனை சரி செய்தானா அப்படின்னு கேட்குறாரு. இதில் பார்த்தீங்கன்னா 2 சென்டென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு தனித்தனியாக பார்க்கலாம், அதுக்கப்புறம் 2ஐயும் எப்படி மெர்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எலக்ட்ரீசியனை இங்கே வர சொன்னேன் அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு தமிழில் லாஸ்ட்டில் பாருங்கள், சொன்னேன் அப்படின்றது இல்லையா, இது என்னதுன்னா
சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சொன்னேன் அப்படின்னா என்னது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஐ டோல்ட். ஐ டோல்ட் அப்படின்னா நான் சொன்னேன். யாருக்கிட்ட சொன்னீங்க? தமிழில் ஃபஸ்ட்டில் பாருங்கள், எலக்ட்ரீஷியன் கிட்ட சொன்னீங்க. அப்போது ஐ டோல்டு த எலக்ட்ரீஷியன். ஐ டோல்டு த எலக்ட்ரீஷியன் அப்படின்னா நான் எலக்ட்ரீஷியனிடம் சொன்னேன் அப்படின்னு அர்த்தம். இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு. எலக்ட்ரீஷியன்கிட்ட என்ன சொன்னீங்க? தமிழில் பாருங்கள், இங்கு வர சொன்னேன். சரிங்களா? அப்போ இங்கு வர அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன அப்படின்னா டு கம் ஹியர். டு கம் ஹியர் அப்படின்னா இங்கு வர அப்படின்னு அர்த்தம். அப்போது ஐ டோல்டு த எலக்ட்ரீஷியன் டு கம் ஹியர் அப்படின்னா எலக்ட்ரீஷியனை இங்கு நான் வர சொன்னேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து என்ன சொல்கிறாரு? ஃபேனை சரி செய்தானா அப்படின்னு கேட்குறாரு. ஃபேனை சரி செய்தானா, இது என்ன டென்ஸு? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் கொஸ்டின் கேட்குறாரு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபேனை சரி செய்தான் அப்படிங்கிறத சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஹீ ஃபிக்ஸ்டு த ஃபேன். அவன் ஃபேனை சரி செய்தான் அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஹீ ஃபிக்ஸ்டு த ஃபேன் அப்படின்னு சொல்லணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பொருளை சரி செய்கிறதுக்கு ஃபிக்ஸ் அப்படிங்கிற வேர்பை யூஸ் பண்ணணும், ரிப்பேர் அப்படிங்கிற வேர்பை யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்போது அவன் ஃபேனை சரி செய்தான் அப்படிங்கிறத சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி சொல்லணும்? ஹீ ஃபிக்ஸ்டு த ஃபேன் அப்படின்னு சொல்லணும். அதே இது கேள்வி, ஃபேனை சரி செய்தானா அப்படிங்கிறத அதே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி சொல்லணும்? டிட் ஹீ ஃபிக்ஸ் த ஃபேன், டிட் ஹீ ஃபிக்ஸ் த ஃபேன் அப்படின்னு கேட்கணும். அப்போது ஃபேனை சரி செய்தானா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ரெண்டு சென்டென்ஸை எப்படி மெர்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரீஷியனே வர சொன்னேன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? ஐ டோல்டு த எலக்ட்ரீஷியன் டு கம் ஹியர். ஐ டோல்டு த எலக்ட்ரீஷியன் டு கம் ஹியர். எலக்ட்ரீஷியனை இங்கே வர சொன்னேன் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து வந்து ரெண்டு சென்டென்ஸை மெர்ஜ் பண்ணுறதுக்கு என்ன கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும்? அண்ட் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும். அண்ட் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பார்த்தோம்? வந்து ஃபேனை சரி செய்தானா அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? அதில் வந்து என்னென்னா டிட் ஹீ ஃபிக்ஸ் த ஃபேன் அப்படின்னு பார்த்தோம். அதில் டிட் அப்படிங்கிற ஹெல்பிங் வெர்பையும் ஹீ அப்படிங்கிற சப்ஜெக்டையும் திரும்ப யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டைரெக்டாக மெயின் வெர்பிலேருந்து யூஸ் பண்ணால் போதும். அப்போது ஃபிக்ஸ் த ஃபேன் அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் போதும். சரிங்களா? அதாவது ரெண்டு சென்டென்ஸை மெர்ஜ் பண்ணும்போது இந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போது ஐ டோல்டு த எலக்ட்ரீஷியன் டு கம் ஹியர் அண்ட் ஃபிக்ஸ் த ஃபேன் அப்படின்னு ஹஸ்பண்ட் வந்து மனைவி கிட்ட கேட்குறாரு. ஓகே, மனைவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆமாங்க காலையிலேயே வந்து சரி செய்து விட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க காலையிலேயே வந்து சரி செய்து விட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்டென்ஸ் இருக்குது. சரிங்களா? ரெண்டு சென்டென்ஸை ஃபஸ்ட் தனித்தனியாக பார்க்கலாம், அதுக்கப்புறம் எப்படி மெர்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து காலையில் வந்தான் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இதில் அடுத்து சரி செய்து விட்டான் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ் இருக்குது. ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி பேசியிருக்கிறாங்க. இப்போ தனித்தனியாக ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து காலையில் வந்தான், இது வந்து என்ன டென்ஸ் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு. காலையில் வந்தான் அப்படிங்கிறது என்ன டென்ஸு? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு. இப்போ எப்படி சொல்லணும்? அது வந்து ஹி கேம் இன் த மார்னிங். ஹி கேம் இன் த மார்னிங் அப்படின்னா அவன் காலையில் வந்தான். அடுத்து என்ன பார்த்தோம்? ஃபேனை சரி செய்தான். ஃபேனை சரி செய்தான் அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு. எப்படி சொல்லணும்? ஹி ஃபிக்ஸ்டு த ஃபேன். ஹி ஃபிக்ஸ்டு த ஃபேன் அப்படின்னா அவன் ஃபேனை சரி செய்தான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ வந்து இந்த ரெண்டு சென்டென்ஸையும் மெர்ஜ் பண்ண போகிறோம். காலையிலே வந்து ஃபேனை சரி செய்து விட்டான். இப்போ ரெண்டு சென்டென்ஸையும் எப்படி மெர்ஜ் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? ஹி கேம் இன் த மார்னிங், அவன் காலையில் வந்தான். ஹி கேம் இன் த மார்னிங் அப்படின்னா அவன் காலையில் வந்தான். அப்போது ரெண்டு சென்டென்ஸையும் மெர்ஜ் பண்ணுற போது என்ன கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும்? அண்ட் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணியாச்சு. அடுத்து ரெண்டாவது என்ன பார்த்தோம்? இந்த சரி செய்து விட்டான் அப்படிங்கிறதுல ஹீ ஃபிக்ஸ்டு த ஃபேன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இங்கே வந்து இந்த சப்ஜெக்டை மறுபடியும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, டேரெக்டாக மெயின் வெர்ப்லேருந்து யூஸ் பண்ணால் போதும். அதாவது ரெண்டு சென்டென்ஸையும் மெர்ஜ் பண்ணி சொல்லும்போது ரெண்டாவது சொல்லும்போது இந்த சப்ஜெக்டை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது ஃபிக்ஸ்டு த ஃபேன் அப்படின்னு சொன்னால் போதும், ரெண்டாவது அந்த சப்ஜெக்டை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போது ஆமாங்க காலையிலே வந்து சரி செய்து விட்டான் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? ஹி கேம் இன் த மார்னிங் அண்டு ஃபிக்ஸ்டு த ஃபேன் அப்படின்னு சொல்லணும். சொல்லிவிட்டு தொடர்ந்து ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏங்க இந்த வாரத்தில் 2 மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க இந்த வாரத்தில் 2 மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா தமிழில் லாஸ்ட்டில் பாருங்கள் இருக்கிறது அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். எப்படி ஆரம்பிக்கணும்னா சென்டென்ஸை தேர் இஸ் அப்படின்னு ஆரம்பிக்கணும். ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா தேர் இஸ் அப்படின்னு ஆரம்பிக்கணும். அதே இது ஒன்றுக்கு மேற்பட்ட சப்ஜெக்ட் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது தேர் ஆர் அப்படின்னு ஆரம்பிக்கணும். இங்கே நம்ம சென்டென்ஸ்லாம் மேலே பாருங்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க? 2 மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட சப்ஜெக்ட் இருக்கிறது. அப்போ எப்படி சென்டென்ஸ் ஆரம்பிக்கணும்? தேர் ஆர் அப்படின்னு தான் ஆரம்பிக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, அப்போது தேர் ஆர் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட சப்ஜெக்ட் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது தேர் ஆர் அப்படிங்கிற வேற யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஆரம்பிக்கணும். ஓகே, அடுத்து
2 மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? 2 மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ். அப்போது தேர் ஆர் 2 மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, எப்போ இருக்கிறது? தமிழில் அங்கே மேலே பாருங்கள், இந்த வாரத்தில். இந்த வாரத்தில் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? இன் திஸ் வீக். இந்த வாரத்தில் அப்படிங்கிறத இன் திஸ் வீக் அப்படின்னு சொல்லணும். அப்போது இந்த வாரத்தில் 2 மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறது அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? தேர் ஆர் 2 மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் இன் திஸ் வீக் அப்படின்னு சொல்லலாம். இதே இது இன்னொரு விதமாகவும் இங்கிலீஷில் சொல்லலாம். எப்படி அப்படின்னா 2 மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் தேர் இன் திஸ் வீக் அப்படின்னு மாற்றி சொல்லலாம். சரிங்களா? ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஓகே, அதுக்கு கணவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எந்த தேதியில் இருக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. எந்த தேதியில் இருக்கிறது அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி அப்படின்னா ஆன் விச் டேட். ஆன் விச் டேட் அப்படின்னா எந்த தேதியில் இருக்கிறது அப்படின்னு கேட்குறாரு கணவர். மனைவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை நம்ம வாசு மாமா பையனுக்கு, ஞாயிற்றுக்கிழமை உங்கள் பெரியப்பா மகளுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 சென்டென்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போது தனித்தனியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க? நம்ம வாசு மாமா பையன் திருமணம் வந்து வெள்ளிக்கிழமையில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வாசு மாமா பையன் திருமணம் வெள்ளிக்கிழமையில் இருக்கிறது. இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஃபஸ்ட்டு மேலே பாருங்கள், தமிழில் நம்ம வாசு மாமா பையன் திருமணம். நம்ம வாசு மாமா பையன் திருமணம். இது வந்து ஒரே சப்ஜெக்ட். இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா அவர் வாசு அங்கிள்ஸ் சன் மேரேஜ். அவர் வாசு அங்கிள்ஸ் சன் மேரேஜ் அப்படின்னா நம்முடைய வாசு மாமா பையன் திருமணம் அப்படின்னு அர்த்தம். இப்போது இங்கே பாருங்கள், அங்கிள் அப்படிங்கிறதுல ஒரு அப்பாஸ்ட்ரபி போட்டு எஸ் போட்டிருப்போம். சரிங்களா? அவர் வாசு அங்கிள்ஸ் அப்படின்னு போட்டிருப்போம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அங்கிள் உடைய அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு பொசசிவை குறிக்கும். அந்த அப்பாஸ்ட்ரபி வந்து ஒரு பொசசிவை குறிக்கும். அதாவது அங்கிள்ஸ் சன் அப்படின்னா அங்கிளினுடைய மகன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அந்த அப்பாஸ்ட்ரபிக்கு வந்து உடைய அப்படின்னு அர்த்தம் உண்டு. சரிங்களா? அப்போது நம்ம வாசு மாமா உடைய பையன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, இது வந்து ஒரே சப்ஜெக்ட். அதாவது அவர் வாசு அங்கிள்ஸ் சன் மேரேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரே சப்ஜெக்ட். அடுத்து என்னென்னா வேர்பு யூஸ் பண்ணணும். வேர்பு யூஸ் பண்ணும்பொழுது தமிழில் பாருங்கள், மேலே பாருங்கள், லாஸ்ட்டில் பாருங்கள், இருக்கிறது அப்படின்னு இருக்கு இல்லையா? ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். அதாவது ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறதுனா இஸ் யூஸ் பண்ணணும். ஒன்றுக்கு மேற்பட்ட சப்ஜெக்ட் இருக்கிறது அப்படின்னா ஆர் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். இங்கே என்னது ஒரு சப்ஜெக்டா அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட சப்ஜெக்டா? ஒரே சப்ஜெக்ட் தான். யார் தான்? அவருடைய வாசு அங்கிள் சன் மேரேஜ் தான். அவங்க ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்குது. அப்போ என்ன வேர்பு யூஸ் பண்ணணும்? இஸ். சரிங்களா? அப்போது அவர் வாசு அங்கிள்ஸ் சன் மேரேஜ் இஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து என்ன இருக்குது? மேலே தமிழில் பாருங்கள், எப்போ இருக்குது அந்த மேரேஜ் வந்து? வெள்ளிக்கிழமையில். வெள்ளிக்கிழமையில் அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஆன் ஃப்ரைடே. வெள்ளிக்கிழமையில் அப்படிங்கிறத ஆன் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லணும். அப்போது அவர் வாசு அங்கிள்ஸ் சன் மேரேஜ் இஸ் ஆன் ஃப்ரைடே அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம வாசு மாமா பையன் திருமணம் வெள்ளிக்கிழமையில் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க? உங்கள் பெரியம்மா மகள் திருமணம் ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா மேலே பாருங்கள், தமிழில் ஒரே சப்ஜெக்ட். அது வந்து என்னது? உங்கள் பெரியம்மா மகள் திருமணம். இது வந்து ஒரே சப்ஜெக்ட். இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா யுவர் ஆன்டிஸ் டாட்டர் மேரேஜ். யுவர் ஆன்டிஸ் டாட்டர் மேரேஜ் அப்படின்னு சொல்லணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டி அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த ஆண்டியில் வந்து ஒரு அப்பாஸ்ட்ரபி போட்டு எஸ் போட்டிருப்போம். அங்கிளுக்கு என்ன பார்த்தோமோ அதே தான். சரிங்களா? அந்த அப்பாஸ்ட்ரபி அப்படிங்கிறதுக்கு உடைய அப்படிங்கிற மீனிங், அதாவது பொசசிவை குறிக்கும். அதாவது ஆன்டிஸ் டாட்டர் அப்படின்னா அந்த ஆண்டியின் உடைய டாட்டர் அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல அப்பாஸ்ட்ரபி அப்படிங்கிறதுக்கு உடைய அப்படிங்கிற மீனிங் உண்டு, பொசசிவை குறிக்கும். ஓகே, யுவர் ஆன்டிஸ் டாட்டர் மேரேஜ் அப்படிங்கிறது இது ஃபுல்லாக சப்ஜெக்ட் தான். சரிங்களா? அடுத்து வந்து வேர்பு யூஸ் பண்ணணும். வேர்பு யூஸ் பண்ணும்பொழுது என்ன யூஸ் பண்ணணும்? பாருங்கள், இருக்கிறது அப்படின்னு தமிழில் இருக்கிறது. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறதுனா இஸ்ஸு, ஒன்றுக்கு மேற்பட்ட சப்ஜெக்ட் இருக்குதுன்னா ஆர். அப்போ வந்து ஒரு சப்ஜெக்ட் தான். சரிங்களா? அப்போ இஸ் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணணும். எப்போ இருக்குது? ஞாயிற்றுக்கிழமையில். ஞாயிற்றுக்கிழமையில் அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஆன் சண்டே. அப்போது யுவர் ஆன்டிஸ் டாட்டர் மேரேஜ் இஸ் ஆன் சண்டே அப்படின்னா உங்கள் பெரியம்மா மகள் திருமணம் ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிறது அப்படின்னு ஒய்ஃப் வந்து கணவர்கிட்ட சொல்கிறாங்க. அது கணவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னால் வர முடியாது, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் வர முடியாது, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு கான்வர்சேஷனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.